பண்ணலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. குட் ஈவினிங் சில்ட்ரன். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது 12th லெசன் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜிங்கிற பாடம் தான். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளான்ட் பிசியாலஜி, தாவர செயலியல் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராவர்ப், நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டும்தான் வரும். இந்த கான்செப்ட் பாருங்க, ரிவர்ஸா வர மாதிரி இருக்கு இல்லையா? பட் இட் இஸ் ரியல். நமக்கு எந்த ஒரு விஷயத்திலயுமே நம்பிக்கையோடு செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல சக்சஸ் அப்படிங்கிறது உண்டு இல்லையா? அதுதான் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய செயல்களுக்கு வெற்றி என்பது எப்பயுமே உண்டு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்னால இதை செய்ய முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்மளால அத சக்சஸ கொண்டு வர முடியும். அதற்கு உண்டான ஒரு சைக்கலாஜிக்கல் அப்படிங்கறத விட சயின்டிபிக் ரெண்டுமே அதுல இருக்கு. அதற்கு உண்டான முயற்சியும் தானாகவே நடக்கும். நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்திலயுமே என்ன பண்ணுவோம், நம்பிக்கையோட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல எந்த ஒரு மாற்றமும் வராது. அதுல நமக்கு வந்துட்டு சக்சஸ்ங்கிறது கிடைக்கும். ஆனா வெற்றிங்கிறது யார்கிட்ட வரும் அப்படின்னு கேட்டா நம்பிக்கை இருக்கவங்க கிட்டதான் வரும். ஏன்னா நம்பிக்கையே இல்லாம எதுலயுமே ஈடுபாடு இல்லாம செய்யறவங்களுக்கு கண்டிப்பா அதுல சக்சஸ் அப்படிங்கிறது வராது. சோ வெற்றிங்கிறது யாருக்கு கிடைக்கும்? நமக்கு நம்பிக்கை இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வரும். ஆனா வெற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பிக்கை இருக்கவங்க மட்டும்தான் வரும். ஓகே, நம்பிக்கை அப்படிங்கும்போது எதுல இருந்து வரும்? நமக்கு சக்சஸோட தான் வரும். நம்பிக்கைங்கிறது நமக்கு சக்சஸோட வரும். ஆனா அந்த சக்சஸ் யார்கிட்ட வரும்? நம்பிக்கை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும். சோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, எல்லா விஷயத்திலயுமே நம்ம ஈடுபாட்டோட நம்பிக்கையோடு செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல வெற்றிங்கிறது நமக்கு நிச்சயமா உண்டு அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ அதனால எப்பயுமே நம்பிக்கை என்பது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா விஷயத்திலயுமே முடியும் நம்பிக்கை அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, சோ பிளான்ட் பிசியாலஜில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டா பிளாஸ்டிட்ஸ். பிளாஸ்டிட்ஸ் அப்படின்னு சொன்னா தமிழ்ல பசும் கணிகம் அப்படின்னு சொல்லுவோம். கணிகங்கள் அப்படின்னு சொல்றோம். கணிகங்கள் அப்படிங்கிறது 3 வகையான கணிகங்கள் இருக்கும். பசுங்கணிகம், வண்ணக்கணிகம், அந்த மாதிரி 3 வகையா நம்ம பிரிக்கலாம். சோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னா எதனால எப்படி அது உருவாயிருக்கும் கேட்டா, டபுள் மெம்பரேன் பவுன் ஆர்கனல்ஸ். எப்படி நம்ம 2 அடுக்கு ஆல்காக்களால கணிகங்களால இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட ஒரு சின்ன நுண் உறுப்பு தான் நம்ம கணிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இது எதுக்காக மெயினா இப்போ வந்து இந்த பசுங்கணிகம் அப்படிங்கிறதே இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஃபுட் ப்ரிப்பரேஷன், உணவு தயாரிப்பதில் முக்கியமான பங்கார். ஏன்னா அதுல பசுங்கணிகம்ங்கிறது என்னது, பச்சையம் இருக்கக்கூடியது இல்லையா? அது மூலம்தான் நமக்கு ஸ்டார்ச் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுமே நடக்கும். ப்ரிப்பரேஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்டோரேஜ், இந்த 2 விஷயத்துக்குமே பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். சோ தேர் ஆர் 3 டைப்ஸ். குளோரோபிளாஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பசுங்கணிகம்னு சொல்றோம் இல்லையா, அது அது என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது. சோ இட் இஸ் an green color. and next one is chromoplast. இப்போ நம்ம எல்லா வகையான வண்ணங்கள்ல பாக்குறோம்ல. இப்ப கலர்னு பார்த்தா குரோட்டன்ஸ் எல்லாம் நிறைய கலர்ல எல்லாம் நமக்கு இலைகளோட அமைப்போட தான் இருக்கு. ரெட் கலர்ல இருக்கும், பிங்க் கலர்ல எல்லாம் இருக்கும். சோ எல்லோ, ஆரஞ்சு, ரெட் இது எல்லாமே என்னன்னு கேட்டா நமக்கு குரோமோபிளாஸ்ட். எல்லோ, ரெட். ஃபிளார் அப்படின்னு சொன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிளார், கலர்ல பல வண்ணங்கள் கொண்ட நமக்கு மலர்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லியூகோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா கலர்லெஸ்.
கலரே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் லியூகோபிளாஸ்ட். சோ பிளாஸ்டிட்ஸ் அப்படிங்கிறது கணிகம்ங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா தாவரத்திலையும் சரி ஆல்காக்லையும் இது எப்படி இருக்கும்னா டபுள் மெம்பரேன் இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட ஒரு உறுப்பு. எதற்கு பயன்படுகிறது? ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு. there are 3 types: chloroplast, chromoplast, and then leucoplast. Depends upon the color we can classify the plastid into 3 types. Okay, next is structure. What is the structure of chloroplast? பசுங்கணிகம் அப்படிங்கிறது எந்த அமைப்போட இருக்கும்? Okay, நம்ம இந்த சிமுலேஷன் மூலமாவே இந்த குளோரோபிளாஸ்டனுடைய ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்கும், என்னென்ன பாகம் அதுல இருக்கு, அதனுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கறத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். பசுங்கணிகம்னா என்ன கலர்ல இருக்கும் நமக்கு? குளோரோபிளாஸ்ட், எஸ் இட் இஸ் இன் கிரீன் கலர். இஸ் இட் ஆர் நாட்? எஸ், பியூட்டிஃபுல் ஆலிவ் கிரீன். அழகான ஒரு பசுமை நிறத்துல இருக்கிறது தான் பசுங்கணிகம். பச்சை நிற நிறமிகள் இருக்கும் இதுல. சோ இதுல என்னென்ன பார்ட் எல்லாம் இருக்கும் கேட்டா ஸ்ட்ரோமா, தைலாக்காய்டு அண்ட் தென் கிரானா. இந்த பார்ட் அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன், ஸ்டோமா, கிரானா, தைலகாய்டு அண்ட் DNA part. Okay, first one is outer membrane. This is outer membrane, outermost boundary. So வெளியில இருக்கக்கூடிய ஒரு உறை. பசுங்கணிகத்துல நமக்கு வந்துட்டு வெளியில இருக்கக்கூடிய சவ்வு, the outermost boundary of the chloroplast is permeable to small molecules and ions. It regulates the passage of materials to the out of the organelle. So வெளியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கடத்துவதற்காக நமக்கு பயன்படக்கூடிய ஒரு மெம்பரேன், உறை அப்படின்னு சொல்லலாம். And then next one is inner membrane. இதுதான் இந்த உறைங்கிறது. the less permeable and then outer membrane controls the selective transport. எதை உள்ள அனுப்பலாம், அனுப்பக்கூடாது அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். and next one is stroma part. ஸ்ட்ரோமாங்கிறது fluid, உள்ள இருக்கக்கூடிய ஃபுல்லும் அதுல உட்புற சவ்வுல இருக்கக்கூடிய நமக்கு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோமா பகுதி, புரத சேர்க்கை தேவையான DNA and then ரைபோசோம் ரெண்டுமே இதுல இருக்கக்கூடியது. ஓகே, the fluid fill space inside the chloroplast where the Calvin cycle occurs contains enzymes, ribosome and then chloroplast and as well as the DNA part. எல்லாவற்றையுமே சேர்ந்து அந்த fluid குள்ளார தான் இருக்கு. என்னென்ன பாகம்லாம் இருக்கு? DNA, ரிபோசோம் and then அதுல DNA. இதுதான் yellow கலர்ல இருக்க பார்ட் வந்துட்டு DNA பார்ட் and then ரிபோசோம் அப்படிங்கிறது மற்ற ஒரு சில மாலிகூல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு ஃபில் ஆயிருக்க கூடியது. and then grana part. Stacks of thylakoids that increase the surface area, the light dependent reactions. So தைலகாய்டுனா ஸ்ட்ரோமால இருக்கக்கூடிய கேப், சின்ன சின்ன பேக் இந்த இடத்துல நமக்கு இருக்கு இல்லையா, அந்த பகுதி அதுல நமக்கு என்ன ஷேப்ல இருக்கு? ஒரு பிளேட் ஷேப்ல இருக்கு. தட்டு போன்ற ஒரு வடிவத்துல இருக்கக்கூடியதுதான் தைலகாய்டு அப்படின்னு சொல்றோம். இந்த தைலகாய்டுல தான் நமக்கு போட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான மாலிகூல்ஸ் இருக்கு. the thylakoids that increase the surface area, a light dependent reaction. Each granum contain the multiple thylakoid disc. இந்த டிஸ்க்ல நமக்கு எப்படி இருக்கு? ஒரு காயினை அடுக்கி வைக்கிறது, நம்ம காசை அடுக்கி வச்சா ஒண்ணு மேல ஒண்ணு எப்படி இருக்கும், அந்த மாதிரியான அமைப்போட இருக்கக்கூடியதுதான். ஓகே, பல தைலகாய்டு அப்படின்னு சொன்னா கிரானா அப்படின்னு சொன்னா என்னது? தனித்தனியா இருக்கக்கூடிய அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் அடுக்கிறது. தைலகாய்டுங்கும் போது மெம்பரேன் பவுண்ட் the compartments where light dependent reaction occur and then chlorophyll and other photosynthetic pigments. So இதுல பாருங்க இந்த green color இருக்கிறதுனால தான் நமக்கு என்னது? photosynthesis processக்கு நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகிறது. பல தைலகாய்டு எப்படி இருக்கு? ஒண்ணு ஒண்ணா அடுக்கி வைக்கிறது தான் இந்த கிரானா பார்ட் நமக்கு. and then தைலகாய்டுங்கிறது நடுவுல இருக்கக்கூடிய அந்த தட்டு வடிவம் போன்ற ஒரு அமைப்பு. இந்த இதை அடுக்கி வச்சிருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? கிரானா. சோ இதுதான் இந்த நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இந்த குளோரோபிளாஸ்ட்
அப்படிங்கிறதுல என்னென்ன பாகம் இருக்கு. ஸோ ஆட்டோ ரொட்டேட் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எவ்வாறு இது செயல்படுகிறது, நடுவுல இருக்கக்கூடியது எல்லாம் எப்படி சுழற்சி ஆகுது. டிஎன்ஏ அப்படிங்கிறது இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த கலர். ஸோ சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகூல்ஸ் தட் என்கோட் some proteins needed for the photosynthesis. So evidence of the organelles, நமக்கு protein, நம்ம photosynthesisக்கு தேவையான proteins எல்லாமே இந்த டிஎன்ஏல இருக்கு. So what are the parts in chloroplast அப்படின்னா outer membrane, inner membrane, stroma, grana, thylakoid and DNA. outermost part அப்படிங்கிறது நமக்கு நல்ல கேப்போட இருக்கக்கூடிய ஒரு வெளி சவ்வு அப்படிங்கிறது தான் outer membrane. inner membrane அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பார்ட். ஸ்ட்ரோமாங்கிறது உள்ள இருக்கக்கூடிய fluid and next one is thylakoid part அப்படிங்கிறது நமக்கு அந்த ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க். கிரானா ஒன்னொன்னா அடுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த டிஸ்க நம்ம வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பில்லர் மாதிரி லைனா அடுக்கி வச்சுட்டே இருக்கோம் இல்லையா, அந்த பார்ட் தான் டிஎன்ஏ பார்ட் அப்படிங்கிறது. அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் போட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான இத ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, சோ இதுதான் நம்ம இந்த குளோரோபிளாஸ்ட் பத்தின டீடைல்ஸ். சோ இஸ் தேர் எனி டவுட் இன் திஸ் பார்ட்? Okay, so what are the uses of chloroplast? Chloroplast னுடைய work, நம்ம பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரோல் ஆஃப் போட்டோ. நமக்கு வந்துட்டு எதுக்கு போட்டோசிந்தசிஸ்க்கு மெயினா யூஸ் ஆறதுன்னு பார்த்தாலே நமக்கு வந்து இந்த பசுங்கணிகம் தான். அப்ப ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டாபிக்கே போட்டோசிந்தசிஸ். First function of chloroplast is photosynthesis. So photosynthesis அப்படிங்கிற ப்ராசஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. முக்கியமாக நமக்கு தாவரங்கள்ல செயல்படக்கூடிய ஒரு விஷயமே என்னது, ஒளிச்சேர்க்கைங்கிறதா. ஒளிச்சேர்க்கை and then storage of starch, and third one is synthesis of fatty acids, storage of lipids, formation of chloroplast. These are all the functions of chloroplast. First one is photosynthesis. Photosynthesis process na ஒளிச்சேர்க்கைங்கிறது என்னெல்லாம் நமக்கு தேவை, கண்டிப்பா போட்டோசிந்தசிஸ்ங்கிறது போட்டோனோ லைட், சிந்தசிஸ் அப்படின்னா என்னது, பில்ட் அப்படிங்கிற மீனிங் தான். சோ இதுல என்ன செயல்படுகிறதுனா, இதுல இருக்கக்கூடிய கிரீன் கலர் பிக்மெண்ட், நம்ம பார்த்த இந்த குளோரோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பச்சை நிற நிறமிகள் எல்லாமே சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ள ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபுட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது தான் என்னது, போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகே, சோ கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, சூரிய ஒளி, இதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த பசுங்கணிகத்துல நமக்கு கார்போஹைட்ரேட் அப்படிங்கறது ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகே, சோ யாரெல்லாம் இதுல மெயின், எஸ் சன்லைட். ஒரு செடி அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எங்க நடக்கக்கூடியது நமக்கு, எஸ் பிளான்ட்ல தான் நடக்குது. சோ தண்ணி அப்படிங்கிறது எங்க இருந்து நமக்கு கிடைக்குது, வாட்டர் இஸ் அப்சார்ப்ட் ஃப்ரம் ரூட் பார்ட். ஓகே, சோ இதுலதான் நமக்கு என்ன இருக்கு, குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற பகுதி இல்லையா, இலையில நமக்குள்ள இருக்கு, அதுதான் பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லலாம். வெளியில அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, சன்லைட்டை எடுத்துக்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துக்கிறாங்க. சோ சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் with the presence of carbon dioxide, water with the presence of sunlight, and then பச்சையம், இந்த எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு உணவாக கொடுக்கறாங்க. அதுதான் குளுக்கோஸ், வாட்டர் அண்ட் தென் ஆக்சிஜன். இதுல ப்ராடக்ட் அண்ட் தென் ரியாக்டன்ஸ். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் இந்த கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இதுல வரக்கூடிய அந்த ஈக்குவேஷனும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ ஈக்குவேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு காமன் எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு அந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டா பேலன்ஸ்டா நமக்கு எழுத தெரியும். ஓகே, போட்டோசிந்தசிஸ்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. சோ கார்பன் டை ஆக்சைட நமக்கு வழியிலிருந்து எடுத்துக்கிறாங்க. வாட்டர், தண்ணி பூமிக்கடியில இருந்து வருது. மேல இருக்கக்கூடியது என்னது, சன்லைட், சூரிய ஒளி அப்படிங்கறதையும் எடுத்துக்கிறாங்க. அண்ட் தென் குளோரோஃபில், இலையில இருக்கக்கூடிய
பச்சையம். சோ இவங்க தான் நமக்கு ரியாக்டன்ஸ். சோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? உணவு தயாரித்தல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ உணவுங்கிறது என்னது? குளுக்கோஸ். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ்? C6H12O6 plus and then water and products are oxygen. So இதுதான் general formula. So இத பேலன்ஸா கரெக்டா நம்ம எழுதணும். Because 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன் பிளஸ் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் இது எல்லாமே வருது. So we want to balance the equation 6CO2 and 12H2O. ரியாக்டன்ஸ் பார்ட்ல நமக்கு இருக்கிறது 6 கார்பன் டை ஆக்சைடும் 12 வாட்டர் மாலிகூல்ஸ் with the presence of sunlight and chlorophyll. The products are glucose and water. 6H2O and then 6O2. இதுதான் கரெக்டா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் for photosynthesis. Photosynthesis process அப்படின்னா என்னன்னு கேட்டா பச்சை நிற நிறமிகளாகப்பட்டது சூரிய ஒளியினுடைய உதவியோடு கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் நம்ம சப்ளை பண்ற வாட்டர் இதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தானாகவே உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய இடம் எது? நடக்கிறது அப்படின்னு சொன்னாலே எங்க நடக்கும் நமக்கு? எஸ், நமக்கு கிரீன் பிக்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பிளேசஸ் தான். சோ அதுதான் என்ன சொல்றோம் நம்ம? ஒளிச்சேர்க்கை நிறமிகள் அப்படின்னு சொல்றோம். ஒளிச்சேர்க்கை நிறமிகள்னா போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ்னா பச்சை நிற நிறமிகள். இப்ப குளோரோபிளாஸ்ட் பார்த்தோம் இல்லையா? எஸ், அதான் போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பிக்மெண்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் போட்டோசிந்தசிஸ் process is called as photosynthetic pigments. So the two classes, namely primary pigments and then accessory pigments னு ரெண்டு வகையா நம்ம இதை பிரிச்சுக்கலாம். சோ சூரிய ஆற்றலை அதிகமாக கவர்ந்தெழுக்கக்கூடிய தன்மையில இருக்கிறது தான் முதன்மை நிறமி. சோ இத ரெண்டு வகையா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் யார் ஹெல்ப் பண்றாங்களோ அதுதான் என்ன சொல்லுவோம்? முதன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களை என்ன சொல்லுவோம்? துணை. பிரைம் செகண்டரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி முதன்மை நிறமிகள் துணை நிறமிகள்னு ரெண்டு வகையா நம்ம என்ன பண்ணலாம்? இத பிரிச்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ இதுல போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் வேணும்னு நம்ம சொன்னோம்? எஸ், see the simulation. First என்னென்ன ப்ராசஸ்? light absorption and then light absorption by the chloroplast, water molecules split. Photolysisல carbon dioxide fixation from atmosphere, glucose formation, yes, C6H12O6 and then oxygen release. நமக்கு ஒளிச்சேர்க்கை நடைபெறும் பொழுதுதான் நமக்கு நம்ம தேவையான உயிர் வழியான காற்று என்பது வெளியாகிறது. So here இதுல பாருங்க போட்டோசிந்தசிஸ் ஸ்டார்ட் கொடுப்போம். எங்க என்னென்ன ஃபார்மேஷன் நடக்குது அப்படிங்கிறது கீழே பாருங்க இதுல இருக்கும். லைட் அப்சார்ப்ஷன் பிகின்ஸ். சூரிய ஒளி என்பது கவர்ந்தெழுக்கப்படுகிறது. இப்ப செடியாகப்பட்டது சன்லைட் அப்சார்ப் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ் ஃப்ரம் த அட்மாஸ்பியர், வாட்டர் மாலிகூல்ஸ் வெளியில இருக்கக்கூடியது நமக்கு அட்மாஸ்பியர்லயும் வரும் வேர்ல இருந்து வரும். சோ அடுத்தது குளுக்கோஸ் ஃபார்மேஷன் அண்ட் தென் ஆக்சிஜன் ரிலீஸ். இந்த எல்லாமே நமக்கு வந்து என்னது? இந்த போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ போட்டோசிந்தசிஸ்னா லைட் அப்சார்ப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர் மாலிகூல் ஸ்பிளிட் ஆகக்கூடியது. தேர்ட் ஒன் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் அப்படிங்கிறது. அண்ட் ஃபோர்த் ப்ராசஸ் இஸ் குளுக்கோஸ் ஃபார்மேஷன். நமக்கு அதுக்கு தேவையான உணவு அப்படிங்கிற தயாரிக்கிறது பிளஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஆக்சிஜன் ரிலீஸ். நமக்கு உயிர் காற்றை வெளியிடக்கூடிய நிகழ்வு. இது எல்லா ப்ராசஸுமே எங்க நடக்கக்கூடிய விஷயம்? எஸ், போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். லைட் சூரிய ஒளியை எடுத்துக்குது, வெளியில இருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிறாங்க அண்ட் தென் நீர் தண்ணியும் அப்சார்ப் பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல இதுலயே என்ன இருக்கு? நமக்கு பச்சையம் இருக்கு இல்லையா? சோ அந்த இலையில இருக்கக்கூடிய பச்சையம் குளோரோஃபில் ஆகப்பட்டது. இவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உணவுங்கிறத தயாரிச்சு அந்த நமக்கு அதுல இருக்கக்கூடிய ஹோல்ஸ்டோமேட்டா மூலமாக நமக்கு என்ன ஆகும்? ஆக்சிஜன் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணும். சோ திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் as photosynthesis process. Okay.
எஸ், நெக்ஸ்ட் ஒன். இப்போ போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல நமக்கு தண்ணிங்கிறது முக்கியமா? கண்டிப்பா முக்கியம் இல்லையா? See here, light energy and then carbon dioxide, oxygen, chlorophyll இது எல்லாத்தையும் தான் எடுத்துக்குது. சோ இந்த ப்ராசஸ் தான் என்னது? photosynthesis process. Sunlightல இருந்து sun and then oxygen, chlorophyll. So you know the basic concept of this. பட் இந்த ப்ராசஸ் இந்த நம்ம 10th பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதுல இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ சன்லைட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், இதுதான் சன்லைட்னு எடுத்துக்கலாம். இந்த டார்ச்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட்டை நம்ம சன்லைட்னு கன்சிடர் பண்ணுவோம். சோ உள்ள இருக்கக்கூடிய இலை நமக்கு என்ன இருக்கு, அந்த ஃபனல்ல ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி அதுல வாட்டர் இருக்கு, தண்ணி அப்சர்வ் பண்ணிக்குது, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹோல் வழியாக கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணது, லைட்டை பாஸ் பண்றோம். சோ என்ன வருது பாருங்க, எஸ், வாட்டர் பபிள்ஸ். நமக்கு அந்த நீராவி அப்படிங்கறதும் என்னாகும், வெளியேறும். அந்த தண்ணிங்கிறது எந்த வகையில நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஒளிச்சேர்க்கையில் நமக்கு வந்துட்டு தண்ணிங்கிறதும் இல்ல, வரும் சூரிய ஒளியினுடைய பங்கு. சன்லைட் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த ப்ராசஸ் அப்படிங்கறதே நடக்கவே நடக்காது. when we pass the sunlight after the process will start. இந்த இடத்துல நமக்கு சூரிய ஒளிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ ஸ்டாப்னு சொல்லும் போது என்ன ஆகும், நமக்கு அந்த இடத்துல வராது. சோ ஸ்டார்ட்னு சொல்லும் போது ஒளி கரெக்டா ப்ராப்பரா அந்த இடத்துல பாஸ் பண்ணும்போதுதான் என்ன ஆகும், இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு நடக்கக்கூடியது. ஒளிச்சேர்க்கை நிறமிகள்ங்கிறது வேணும், ஆஸ் வெல் அஸ் சன்லைட்டும் வேணும், தண்ணியும் வேணும், கார்பன் டை ஆக்சைடும் வேணும். எல்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, சோ இதுல ஒளி சார்ந்த வினை அல்லது இன்னொன்னு வந்து ஒளி சாரா வினை அப்படின்னு ரெண்டு இருக்கு. அத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பிளாஸ்டிட்ஸ். பிளாஸ்டிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 3 டைப்ஸா பிரிக்கலாம். குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அண்ட் லியூகோபிளாஸ்ட்னு பார்த்தோம். அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்ல நமக்கு என்னென்ன இருக்கும், பசுங்கணிகத்தினுடைய வடிவம் என்ன அப்படிங்கிறது, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்கள், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதனுடைய வேலைன்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்ல போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கறத அதுக்குண்டான சிமுலேஷனோட லேர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ்ல ரெண்டு வகையா என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன ப்ராசஸ், வாட் இஸ் த ரோல் ஆஃப் சன்லைட் இன் போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கறது பார்த்தோம். நெக்ஸ்ட் லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுல நமக்கு லைட் டிபெண்டன்ட் அண்ட் தென் இண்டிபெண்டன்ட் ரெண்டு வகையா இருக்கு. அதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த டாபிக்க நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கிறது ஆப்டிக்ஸ் லெசன் பார்த்தோம் இல்லையா? சோ அந்த லெசனுடைய MCQ கொஸ்டின்ஸ். ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர்ஸ் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 10 கொஸ்டின்ஸுக்கும் நீங்க ஒளியியல் பாடத்துல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். கரெக்டான பதில ப்ராப்பரா எழுதுங்க. ஓகே, the bending of light rays when they pass from one medium to another is called reflection, refraction, diffraction and then diffraction and then dispersion. இந்த 4ல நமக்கு எது ரைட்டான ஆன்சர்? ஒளி ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது அதன் பாதையில் ஏற்படும் வளைவை எதிரொலிப்பு, ஒளி விலகல், சிதறல், நிறப்பிரிகை. எந்த டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது என்ன ஆகும், வளையும். பார்த்தோம் இல்லையா சிமுலேஷன்ல? அப்போ அந்த மாதிரி வளையறத நம்ம என்ன சொல்லுவோம்? எதிரொலிப்பா, விலகலா, சிதறலா, நிறப்பிரிகையா? ஓகே, next second question, the image formed by a concave lens is always real and inverted, virtual and inverted, real and erect, virtual and erect. image concave lensல எப்படி நமக்கு கிடைக்கும்? குழி லென்ஸினால் உருவாகும் பிம்பம் எப்பொழுதும் மெய் மற்றும் தலைகீழ், மாய மற்றும் தலைகீழ், மெய் மற்றும் நேரான, மாய மற்றும் நேரான எந்த வகையான பிம்பம் நமக்கு குழி லென்ஸ்ல கிடைக்கும்? நமக்கு இதுக்கு உண்டான சிமுலேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கோம், பார்த்தோம். எந்த மாதிரியான பிம்பம் நமக்கு எந்தெந்த லென்ஸ்ல, குழி லென்ஸ்ல எப்படி கிடைக்கும், குவி லென்ஸ்ல எப்படி கிடைக்கும் பார்த்தோம் இல்லையா? சோ அதுக்கு ரைட் ஆன்சர் எழுதுங்க. The phenomenon of the splitting of white light into constituent color is called scattering,
refraction, dispersion, இன்டர்ஃபரன்ஸ். வெள்ளொளி அதன் 7 வண்ணங்களாக பிரியக்கூடிய நிகழ்வு. சிதறல், ஒளி விலகல், நிறப்பிரிகை, குறுக்கீடு. இந்த 4ல எது ரைட்டான ஆன்சர்? வெள்ள ஒளி, ஒயிட் லைட் நமக்கு என்னது? 7 கலர்ஸா ஸ்பிளிட் ஆகக்கூடிய கான்செப்ட என்ன அப்படின்னு நம்ம டேர்ம்ல யூஸ் பண்ணுவோம். 4th question. The lens used in a simple microscope is concave lens, convex lens, plano concave lens, plano convex lens. ஒரு எளிய நுண்ணோக்கியில பயன்படுத்தக்கூடிய லென்ஸ்ங்கிறது குழி லென்ஸா, குவி லென்ஸா, சமதள குழி லென்ஸா, சமதள குவி லென்ஸா? நார்மலா ஒரு மைக்ரோஸ்கோப்ல யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் என்ன மாதிரியான லென்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, 5th question. A ray of light traveling from a denser medium to a rarer medium bends away from the normal, bends towards the normal, goes undeviated, reflects back into the denser medium. ஒளிக்கதிர் ஒரு அடர் மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறை ஊடகத்திற்கு செல்லும் போது செங்குத்து கோட்டில இருந்து விலகுமா, செங்குத்து கோட்டை நோக்கி வளையுமா, விலகல் அடையாதா, அல்லது அந்த ஊடகத்திலேயே திரும்பி செல்லுமா? எப்படி அதனுடைய நேச்சர்? சோ அடர் மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைவான ஊடகத்திற்கு போகும்போது எவ்வாறு அந்த ஒளியாகப்பட்டது விலகுமா, நேர்கோடா இருக்குமா என்னங்கிறது ஆன்சர். Which of the following colors has the highest wavelength? Violet, blue, green, red. கீழ்கண்டவற்றுள் எந்த நிறத்திற்கு அதிக அலைநீளம் உண்டு? ஊதா, நீலம், பச்சை, சிவப்பு. சோ அது எந்த கலருக்கு அலைநீளம் அதிகம் குறைவு அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ ரைட் த ரைட் ஆன்சர். The defect of vision in which a person can see nearby objects clearly but not distant object is called hypermetropia, myopia, presbyopia and astigmatism. அருகில் உள்ள பொருளை தெளிவா பார்க்க முடியும், ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கிறத பார்க்க முடியாது. சோ தூர பார்வை, கிட்ட பார்வை, வெள்ளெழுத்து அல்லது பார்வை சிதறல். சோ இது நமக்கு 2 வகையான லென்ஸ்லயும் நம்ம பார்த்திருக்கோம். என்னென்ன மாதிரியான டிஃபெக்ட், அதுக்கு என்ன வந்து டேர்ம், எந்த லென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, scattering of sunlight by the atoms, the gases in the Earth's atmosphere is known as Rayleigh scattering, Mie scattering, Tyndall scattering, Raman scattering. சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறலடிக்கப்படுவது ராலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், டிண்டால் ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல். என்ன பேரு? நம்ம 4 ஒளிச்சிதறல் படிச்சோம் இல்லையா, அதனுடைய கான்செப்ட். Dash is caused by pollen, dust, smoke, water droplets and other particles in the lower portion of the atmosphere. Rayleigh scattering, Mie scattering, Tyndall scattering and Raman scattering. வளிமண்டலத்தின் கீழடுக்கு பகுதியில் உள்ள தூசு, புகை, நீர்த்துளிகள் மற்றும் சில துகள்களால் ஏற்படுவது என்னது? ராலேவா, மீ ஒளிச்சிதறலா, டிண்டால் ஒளிச்சிதறலா, ராமன் ஒளிச்சிதறலா? இந்த எந்த கான்செப்ட்ல இதுக்கு வந்துட்டு இந்த ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது வரும்? The far point of a normal eye is 25 cm, 50 cm, 100 cm, infinity. இயல்பான கண்ணினுடைய சேமை புள்ளிங்கிறது 25 சென்டிமீட்டரா, 50 சென்டிமீட்டரா, 100 சென்டிமீட்டரா அல்லது முடிவில்லாததா? சோ இந்த 10 கொஸ்டின்ஸுமே ரொம்ப ஈஸியான, நம்ம படிச்ச அந்த பாடத்திலிருந்து என்ன பண்ணினோம், ரிவைஸ் பண்றதுதான் இது. உங்களுக்கு இதை எழுதும் போது கண்டிப்பா அந்த ஹோல் லெசனுமே நம்மளால கொஞ்சம் ரீகால் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி ஃபுல் மார்க் செக்யூர் பண்ணுவோம். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்டை வீட்ல ரிவைஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.